எல்லா தொழிலாளிக்கும் 8 மணி நேரம் டியூட்டின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி கிடையாது. 8 மணி நேரம் டியூட்டிங்கிறது அவங்க கனவுலையும் கிடையாது. 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இன்னொரு ஊரில் ரெஸ்ட் எடுப்பார். அப்புறம் அங்கேருந்து வேறு ட்ரெயினுக்கு போவார். அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு போவார். கடைசியாக ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு திரும்பி வரும்போது அவர் 96 மணி நேரம் வேலை பார்த்துருப்பார். இப்போது விசாகப்பட்டினம் ஆக்சிடெண்ட்டில் அவர் 4 நைட்டுக்கு மேலே பார்த்தாரு அப்படின்னு கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி கண்டுபிடிச்சிருக்காரு. பெங்கால் டிரைவரும் சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் வந்த டிரைவரும் 4 நைட்டு பார்த்துட்டு கண்டினியூஸ் 4 நைட்டு பார்த்துட்டு அவர் வந்திருக்காரு. குறைந்தபட்சம் இந்த லோகோ பைலட்ஸ் அவங்க பயணிக்கக்கூடிய அந்த பெட்டியில அவர்களுக்கு தேவையான வசதிகள் இருக்குமா? முதல்ல பெரிய வேடிக்கை என்னன்னா டாய்லெட்டே கிடையாது. 8 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யற டிரைவருக்கு எங்க ஒண்ணுக்கு போவாரு? அதுக்கு வழியே கிடையாது. சில டிரைவர்ஸ் பாட்டில் எடுத்துட்டு ஆனா பெண்களும் டிரைவர் வந்துட்டாங்க. இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை என்னன்னா இந்திய ரயில்வே என்ஜின் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற என்ஜின்ல டாய்லெட் கட்டி அனுப்புறான். எந்த டிரைவரும் பைத்தியம் பிடிச்சி போய் சிக்னல் டேஞ்சர்ல பாஸ் பண்ணல. சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் எப்போ நடக்குதுன்னு சொல்லு. ரெஸ்ட் சமயத்துல ரெஸ்ட் எடுக்காம வீட்டு வேலை செய்யறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு நான் ஆராய்ச்சி பண்ணதுல என்ன தெரியுதுன்னா, வீட்டு வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, பாதுகாப்பு இவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் பொழுது நாங்கள் வேகமான ட்ரெயினை இன்னைக்கு இயக்க போறோம், வந்தே பாரத்தை இயக்குறோம், அடுத்து புல்லட் ட்ரெயினை கொண்டு வர போறோம் அப்படின்னு இன்னைக்கு அரசு அதை நோக்கி நகரும் பொழுது ரயில்வேயோட லட்சியம் வேகமான ட்ரெயின், பாதுகாப்பான ட்ரெயின், கட்டுப்படியான கட்டணத்தில் ட்ரெயின், இந்த 3 லட்சியங்களும் இப்ப மீறிட்டாங்க. இந்த விபத்துக்கள் இன்னும் ஏராளமான விபத்துக்கள் நடக்கும். சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் அதுல சிக்னல் கோளாறுகள் ஏராளமா நடக்குது. அப்ப என்ன பண்ணோம்? சிக்னலை புதுப்பிக்கிறதுக்காக போதிய நிதியை உருவாக்கணும். இந்த போதிய நிதியை முதலீடு செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்லை. சைனா எடுத்துட்டீங்கன்னா சிக்னல் பக்காவா இருக்கு. 300 கிலோமீட்டர் பெர் அவர் போகுது, 400 கிலோமீட்டர் பெர் அவர் ட்ரெயின் போகுது. ஆனா இந்திய ரயில்வேயோட வேகம் தெரியுமா உங்களுக்கு? சராசரி வேகம். ஏராளமான வேகன்சி இருக்கு. தண்டவாளம் பராமரிக்கிற தொழிலாளி 82,000 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கல் தொழிலாளி 32,000 வேகன்சி இருக்கு. டிராபிக் ஸ்டேஷன் மாஸ்டர், பாயிண்ட்ஸ்மேன், அந்த வேகன்சி 62,000 வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சி 3,12,000 வேகன்சி இருக்கு. ஃபில்அப் பண்றதை பத்தி கேள்வி பார்லிமெண்ட்ல கேட்டா என்ன பதில் சொல்றான்? வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு தக்ஷண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியனினுடைய தலைவர் இளங்கோவன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் தரப்புல இருந்து இந்த ரயில் விபத்துகள் பற்றி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரயிலை இயக்கக்கூடிய லோகோ பைலட்ஸ் அவர்கள் தவறிட்டாங்க, இல்லைன்னா சிக்னலிங்கு பொறுப்பான நபர்கள் அவர்கள் தரப்புல ஒரு தவறு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அதில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் மீது தொடர்ந்து இந்த குற்றம் சுமத்துவது அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேஜர் ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா 2023 ஒடிசாவில் நடைபெற்ற அந்த விபத்து 293 பேர் உயிர்களை பழி வாங்கியது. நேற்று நடைபெற்ற அந்த விபத்து ஜார்க்கண்ட்ல 2 பேர் பலியாயிருக்கிறாங்க. இதே போல கடந்த ஜூலை மாதங்களில் நடைபெற்ற விபத்து, இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இத்தனை விபத்துகள் நடைபெற்றிருக்கு. ஆனா இப்போ ரயில்வே தரப்புல இருந்து சமீபத்தில் ஒரு 11 யூனியன்கள் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எல்லா பொறுப்பையும் நீங்க பணியாற்றக்கூடிய அந்த அதிகாரிகள் இல்லைன்னா பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மீதே சுமத்துகிறீர்கள். ஒன்றிய அரசு பல விஷயங்களை செய்ய வேண்டும் ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருந்தாங்க. உங்களை பொறுத்தவரை இந்த விபத்து ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம்? ரயில்வேயோட லட்சியம் பார்த்தீங்கன்னா 3 லட்சியங்கள். ஒன்று வேகமான ட்ரெயின், இன்னொன்று பாதுகாப்பான ட்ரெயின், 3வது கட்டுப்படியான கட்டணத்தில் ட்ரெயின். இந்த 3 லட்சியங்களும் இப்ப மீறிட்டாங்க. 3ஐயும் நோக்கி போகல, 3ஐயும் மீறிட்டாங்க. நீங்க இப்ப இந்த இதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ளி விவரங்கள் எல்லாருக்கும் குழப்பத்துல உருவாக்கும். ஆனா நான் சொல்றேன், RRSKன்னு அதுக்கு பேரு, ரயில்வே ராஷ்டிரிய ரயில் சம்ரட்சண கோஷ். அதுக்காக ரயில்வே ஒதுக்கின ஃபண்டு 1000 கோடி, 500 கோடி, 300 கோடி தான். அப்போ எப்படி இந்த விபத்துக்கள், அதனால ஒரிசா ஆக்சிடென்ட் சமயத்திலே என்ன மீடியாலாம் கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த விபத்துக்கள் இன்னும் ஏராளமான விபத்துக்கள் நடக்கும். நீங்க சொன்னதுக்கு பிறகு 3 விபத்து ஆயிடுச்சு. 3 நிறைய ஏராளமான விசாகப்பட்டினம் விபத்து, குட்ஸ் ட்ரெயின் விபத்து, அந்த இது உங்களுக்கு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் விபத்து, இதெல்லாம் நடக்கும்.
ஸோ இது மாதிரி இந்த விபத்துக்களுக்கு தடுக்கிறதுக்கு தேவையான அடித்தள பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான புதுப்பிக்கிற நடவடிக்கைகளுக்கு தேவையான 1,00,000 கோடியை ஒதுக்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை. நீங்க சொன்னீங்கல்ல 2,64,000 கோடி. ஆமா, இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரயில்வே 2,64,000 கோடி ரூபாய் நிர்மலா ஒதுக்கி இருக்கான்னு சொன்னாங்கல்ல. ஆனா பாதுகாப்புக்கு ஸ்பெஷல் 1 lakh ஃபண்ட் ஒதுக்கணும், அது ஒதுக்கவில்லை. அதனால இந்த விபத்துக்கள் ஏராளமாக நடக்குது ஒரு விஷயம். இன்னொரு காரணம் நான் சொன்ன மோதல் நிறைய நடக்குது. சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர், அதில் சிக்னல் கோளாறுகள் ஏராளமாக நடக்குது. அப்போ என்ன பண்ணோம், சிக்னலை புதுப்பிக்கிறதுக்காக போதிய நிதியை உருவாக்கணும். இந்த போதிய நிதியை முதலீடு செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஏதோ ஆட்டோமேட்டிக் சிக்னல் ஒரு 3000 கிலோமீட்டருக்கு தான் ஆட்டோமேட்டிக் சிக்னல் போட்டிருக்காங்க. வெறும் 3000 கிலோமீட்டருக்கு தான் ஆட்டோமேட்டிக் சிக்னல் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த ரயில்வேலயே 3000 கிலோமீட்டருக்கு தான் ஆட்டோமேட்டிக் சிக்னல். ஒட்டுமொத்த ரயில்வே நெட்வொர்க் எத்தனாயிரம் கிலோமீட்டர்? மொத்தம் 68,000 ரூட் கிலோமீட்டர். 68,000 கிலோமீட்டர்ல வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ஆட்டோமேட்டிக் சிக்னல் போட்டிருக்காங்க. அப்போ சிக்னலுக்கு செலவு செய்வதற்கு வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி சிக்னலுக்கு போதிய அளவுக்கு இப்போ சைனா எடுத்துட்டீங்கன்னா சிக்னல் பக்காவா இருக்கு. 300 கிலோமீட்டர் பெர் அவர் போகுது, 400 கிலோமீட்டர் பெர் அவர் ட்ரெயின் போகுது. ஆனா இந்திய ரயில்வேயோட வேகம் தெரியுமா உங்களுக்கு? சராசரி வேகம், நம்மளோட குட்ஸ் ட்ரெயினோட சராசரி வேகம் 25 கிலோமீட்டர் பெர் அவர். குட்ஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் சராசரி வேகம் 50 கிலோமீட்டர். வெறும் 50. வந்தே பாரத்தோட வேகம் என்ன தெரியுமா? 85 கிலோமீட்டர் தான். ஒரு செக்ஷன்ல 130 போகலாம். சராசரியா நீங்க இங்கேருந்து மதுரைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 612 கிலோமீட்டர்னா எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிச்சு? அந்த கிலோமீட்டரை வகுத்து பார்த்தீங்கன்னா அது 1 மணி நேரத்துக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 70 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. வந்தே பாரத் 85 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதோட ஒரு 15 கிலோமீட்டர் அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால இந்த வேகம் என்பது, இந்த ரயில்வே வேகமாகவும் வண்டி போகல, ஸோ பாதுகாப்பாகவும் போகல. அது 2 லட்சமும் போச்சு. இதுல என்னன்னா ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். பாதுகாப்பு இவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் பொழுது நாங்கள் வேகமான ட்ரெயினை இன்னைக்கு இயக்க போறோம், வந்தே பாரத்தை இயக்குறோம், அடுத்து புல்லட் ட்ரெயினை கொண்டு வர போறோம் அப்படின்னு இன்னைக்கு அரசு அதை நோக்கி நகரும் பொழுது எதை நோக்கி இது நகருது நீங்க? அதுதான் மும்பை அகமதாபாத் 530 கிலோமீட்டருக்கு 1,14,000 கோடி செலவு பண்ணி அங்க போட போறேன்றான். புல்லட் ட்ரெயின் போட போறேன்றான். அதுக்கு ஏகப்பட்ட பணம் ஒதுக்கீடு செய்யறான். நீ அந்த பணத்தை அங்கே மும்பை அகமதாபாத்துக்கு ஏற்கனவே வண்டி இருக்கு, அது போயிட்டு போட்டாலும் இந்த புல்லட் ட்ரெயின் போட்டாலும் பெரிய அளவுக்கு வருமானம் வராதுன்னு சொல்றாங்க. நஷ்டத்துல தான் அது ஓடுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஏன் இப்போ போய் போடணும்? 1,14,000 கோடி செலவு பண்ணி தண்டவாளத்தை புதுப்பிக்கிற வேலை, சிக்னலை புதுப்பிக்கிற வேலை, பிரிட்ஜஸை புதுப்பிக்கிற வேலைக்கு செலவு பண்ணா ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் இழப்பை தடுக்கலாமா இல்லையா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே பாதுகாக்கலாம், மொத்தையே பாதுகாக்கலாமே. அது பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு இந்த பாதுகாப்பு விஷயத்துல இந்த மாதிரி செய்யறாங்க. 2வது விஷயம் என்னன்னா, இந்த சிக்னல் ஏராளமா பழுது அடைஞ்சு மோதல் ஏற்படுது நான் சொல்றேன். சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர், இது ஏன் நடக்குது? சிக்னல் பாசிங் அட் டிரைவர் பைத்தியம் பிடிச்சி போய் அவன் சிக்னலை டேஞ்சர்ல பாஸ் பண்ணி அவன் செத்து போறான். சிக்னலை டேஞ்சர்ல பாஸ் பண்ணவன் மோதி செத்து போறான், டிரைவரும் செத்து போறான். அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ்ல மோதின டிரைவரும் செத்து போயிட்டான். அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ்ல இருந்த அந்த குட்ஸ் ட்ரெயின் டிரைவர் செத்து போயிட்டான். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட எதுல மோதிச்சோ அந்த எக்ஸ்பிரஸ் கார்டு செத்து போயிட்டான். சாவறது பூரா டிரைவர் மோதி சாவறான். ஒரிசா ஆக்சிடென்ட்லயும் செத்து போனது யாரு? டிரைவர் செத்து போயிட்டாரு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எந்த டிரைவரும் பைத்தியம் பிடிச்சி போய் சிக்னல் டேஞ்சர்ல பாஸ் பண்ணல. இதை பத்தி டாஸ்க் ஃபோர்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 7,800 கோடி சிக்னலுக்கு செலவு பண்ணணும்னு சொன்ன அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 2017 என்ன சொல்லியிருக்குன்னா, சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் எப்போ நடக்குதுன்னு சொல்லுது. எப்போ நடக்குதுன்னு சொன்னா, டிரைவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு வராரு. ரெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது அவரு விபத்து நடக்குது. சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் நடக்குது. ரெட்டை கிராஸ் பண்ணி போறாரு. அவரு ரெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது தான் நடக்குது. வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது நடக்குது. என்ன காரணம்னா, அவர் சொல்றாரு, அவங்க ரெஸ்ட் சமயத்துல ரெஸ்ட் எடுக்காம வீட்டு வேலை செய்யறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு நான் ஆராய்ச்சி பண்ணதுல என்ன தெரியுதுன்னா, வீட்டு வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, 18,000 வேகன்சி இருக்கு ரயில்வேல.
டிரைவர் வேகன்சி, பைலட் லோகோ பைலட்டோட வேகன்சி 18,000 வேகன்சி இருக்கு. ரயில்வே போர்டு சேர்மன் ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில சாட்சியம் அளிக்கிறாரு. அவங்க கேட்கிறாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கேட்கிறாங்க, இவ்வளோ வேகன்சியை வச்சுக்கிட்டு எப்படியா ரயில் ஓட்டுற? அதுக்கு அவர் சொல்றாரு, இவ்வளோ வேகன்சியை வச்சுக்கிட்டு எப்படி ரயில் ஓட்டுறேன்னு நீங்க கேட்பீங்க. அதாவது தேர் இஸ் எ திங் கால்டு லீவ் ரிசர்வ். இப்போ வந்து 6 பேர் 25% வேகன்சிஸ், இப்போ 25 ட்ரெயினுக்கு 25 டிரைவர் தேவைன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம 100 டிரைவர் தேவைன்னா 25 டிரைவர் லீவுக்காக, ஒரு தொழிலாளிக்கு 30 நாள் எல்ஏபி இருக்கு, 10 நாள் சிஎல் இருக்கு, 10 நாள் எல்ஹெச்ஏபி இருக்கு. இந்த லீவ் எல்லாம் கொடுக்கணும்னா அதை ஈடுகட்டுறதுக்கு ஆள் வேணும்ல. அந்த ஈடுகட்டுற ஆளுக்கு பேர் தான் லீவ் ரிசர்வ். என்கிட்ட வேகன்சி இருக்கிறதுனால நான் வந்து அவருக்கு பர்ஹாப்ஸ் ஐ ஆம் நாட் கிவிங் த லீவ் ரெக்வயர்டு, தேவையான லீவை நான் கொடுக்கவில்லை என்று அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ லீவ் கொடுத்தா தானே அவரு வீட்டு வேலையை பார்ப்பாரு, ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுப்பாரு. லீவ் கொடுக்கல அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். 2வது விஷயம், ஏன் வந்து ரெஸ்டே எடுத்துக்கங்க, ரெஸ்டே போதுமான ரெஸ்ட் கிடையாது. இப்போ உதாரணமா டிரைவரோட வேலை நேரத்தை எடுத்துக்கங்க. எல்லா தொழிலாளிக்கும் 8 மணி நேரம் டியூட்டின்னு சொல்றோம். அவங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி கிடையாது. 8 மணி நேரம் டியூட்டிங்கிறது அவங்க கனவுலையும் கிடையாது. இது வந்து 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க. டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ல ஒரு ட்ரெயின் டிரைவர் மோதிட்டாரு, சிக்னலை பாஸ் பண்ணி டேஞ்சர்ல போயிட்டாரு, மோதல் நடந்தது. அதுல அந்த விபத்துல வந்து அவரே இறந்து போயிட்டார். ஆனா என்ன நடக்குதுன்னா, அவர் 16 மணி நேரம் டியூட்டி பார்த்திருக்காரு. 16 மணி நேரம் டியூட்டி, 16வது மணி நேரத்துல தான் அவர் ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னொரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 14 மணி நேரம் டியூட்டி பார்த்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு 14 குட்ஸ் ட்ரெயினுக்கு முக்கியமா எக்ஸ்பிரஸ் மெயின் ட்ரெயின்ஸுக்கு 10 மணி நேரத்துக்குள்ள டியூட்டி முடிஞ்சிடும், அவங்களுக்கு திரும்பி வந்துடலாம். அதுவும் 10 மணி நேரம் தான். 10 மணி நேரம் தான், 8 மணி நேரம் கிடையாது. அதிக நேரம் வேலை செய்யறாங்கிறது. இந்த வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் 1969 வந்து ட்ரிபியூனல், ஆர்எல்டி ரயில்வே லேபர் ட்ரிபியூனல், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்காதீங்க, 14 மணி நேரத்தை 8 வருஷத்துல அந்த 14 மணி நேரத்தை 12 மணி நேரமா குறைச்சிருங்க. அதுவும் 8 வருஷம் எடுத்துக்கங்க, 8 வருஷம் எடுத்துங்க, 12 வருஷமா 12 மணி நேரமா குறைங்க, அப்புறம் 10 மணி நேரத்துக்கு குறைங்க அப்படின்னு சொன்னாரு. 2016 ஒரு சர்க்குலர் போடுறான். என்ன போடுறான்னா, இன்னைய வரைக்கும் 1973 டிரைவர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சாங்க, இந்தியா பூரா ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த 10 மணி நேரத்தை உடனே அமல்படுத்துங்க அப்படின்னு ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. ஸ்ட்ரைக் அடிச்சனுடைய விளைவாக அந்த 10 மணி நேரம் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ரயில்வேக்கும் டிரைவர்களுக்கு அசோசியேஷன், லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷனுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு 10 மணி நேரம். ஆனால் அந்த 10 மணி நேரம் உடனே அமலாகாதனால அவங்க வந்து திரும்பி வந்து 80 ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுவும் நடக்கலை. உங்களுக்கு 2016 தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, 14 மணி நேரம் 16 மணி நேரம் டியூட்டி நடந்துகிட்டு இருக்கு. 2016 அவன் என்ன சர்க்குலர் போடுறான்னா, மேக்சிமம் ஒரு பார்லிமெண்ட்ரி ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க, ஹை பவர் கமிட்டின்னு போட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, வந்து மேக்சிமம் 9 மணி நேரம், ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது, தேவைப்பட்டால் 12 மணி நேரம் வாங்கலாம், இன்னும் நடந்ததுன்னா 13 மணி நேரம் வேலை வாங்கலாம் அப்படின்னு போட்டால் ஏதாவது நியாயம் இருக்கா? குழப்பம் பாருங்க. 9 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்கலாம், 13 மணி நேரமும் வாங்கலாம். ஆனால் அதுவும் அமலாகல. இன்னமும் குட் ட்ரெயின்ஸு 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ டியூட்டி ஹவர்ஸு 8 ஹவர்ஸ் இல்லை. 2வது விஷயம், பெரும்பாலான டிரைவர்ஸ் வந்து ரூல்லே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ 96 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தால் போதும். வீட்டை விட்டு கிளம்பி அவர் டியூட்டியில் போனாருன்னா 96 மணி நேரம் 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தால் போதும். எத்தனை மணி நேரம் வேலை செஞ்ச பிறகு? ஒரு 8 மணி நேரம் டியூட்டி, 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் டியூட்டி முடிச்சு ரெஸ்ட் எடுப்பாரு, இன்னொரு ஊர்ல ரெஸ்ட் எடுப்பாரு, அப்புறம் அங்கேருந்து வேற ட்ரெயினுக்கு போவாரு, அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு போவாரு, கடைசியா ஹெட் குவார்டர்ஸுக்கு திரும்பி வரும்போது அவர் வந்து 96 மணி நேரம் வேலை பார்த்திருப்பாரு, 72 மணி நேரம் வேலை பார்த்திருப்பாரு. 1978 அவர் வந்து நீ வந்து 72 மணி நேரம் மேல வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் போட்டாங்க. ஆனா 2005 ரயில்வே வேலை நேரம் பத்தின விதியில என்ன சொல்றான்னா,
நீங்க வந்து 3 நாள் 4 நாள் வரைக்கும் வெளில இருக்கலாம் அப்படின்னு ரூல்லே எழுதி வச்சிருக்கான். சார் இந்த 3 நாள் 4 நாள் ஊரெல்லாம் சுத்தி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 3 நாள் 4 நாள். என்னோட கேள்வி, அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்பி இப்போ என்ன ரூல் என்ன சொல்றதுன்னா, ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டாரு, 72 மணி நேரம் கழிச்சு வேலைக்கு வந்தார். அதுல 14 மணி நேரம் டியூட்டி பாக்குறாரு, எல்லாம் பார்த்துட்டாரு, இங்க வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரூல் என்ன சொல்றதுன்னா 16 மணி நேரம் கழிச்சு தான் ரெஸ்ட், ஹெட் குவார்டர்ஸ் ரெஸ்ட் 16 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த டியூட்டியை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 16 மணி நேரம் ஹெட் குவார்டர்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த டியூட்டியே புக் பண்ணணும். ஏன்னா அந்த டியூட்டியில இருந்த அந்த களைப்பு இருக்குல்ல, அந்த களைப்பு போறதுக்கே 16 மணி நேரம் ஆகும். ஸோ 16 மணி நேரம் கழிச்சு தான் அவருக்கு வந்து அடுத்த டியூட்டி புக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ரூலே வந்து 72-96 மணி நேரம் வந்து வேலை செய்யலாம்னு சொல்றாங்க. மூணாவது இந்த 16 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, அவங்களுடைய ரெஸ்ட் எடுத்து பாருங்க. ரெஸ்ட் என்னன்னா, சாதாரணமாக எல்லா தொழிலும் என்ன சொல்றாங்க, 6 நாள் வேலை செஞ்சா 7 நாள் ரெஸ்ட். அவங்களுக்கு கிடையாது. அந்த வீக்லி ரெஸ்ட் வந்து ஜெர்மனிலலாம் 38 மணி நேரம் தான் பார்க்குறாங்க டியூட்டி ஒரு வாரத்துக்கு. அதை 35 மணி நேரமாக குறைச்சி இப்போ வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2 வருஷத்துல 35 மணி நேரத்துக்கு இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வாரத்துக்கு 1 நாள் 6 நாள் டியூட்டி பார்த்தா 7 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஜெர்மனியில். ஆனால் இங்கே என்னன்னா 7 நாள் ரெஸ்ட் கிடையாது, 30 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு இருக்கு. 30 மணி நேரம் ரெஸ்ட், ஹெட் குவார்டர்ஸ்ல 30 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். 30 மணி நேரம் எப்போ கொடுக்கணும்? இந்த 16 மணி நேரம் முடிஞ்சு போச்சுல, இந்த 16 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் கொடுத்தாதான் உண்மையான ரெஸ்ட். அது கழிச்சு 16 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 30 மணி நேரம் ரெஸ்ட். அந்த 30 மணி நேரம் தான் அவர் ரெஸ்ட், அவர் குடும்பத்தோட செலவு பண்றது, மற்ற சமூகத்துக்குள்ள தூங்கவோ ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்ப மொத்தம் 46 மணி நேரம் அவருக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த 16 மணி நேரம் ஹெட் குவார்டர்ஸ் ரெஸ்ட் இருக்குல்ல, அதோட இன்னொரு 14 மணி நேரம் கழிச்சு 30 மணி நேரம் அவனா போடான்றான், டியூட்டிக்கு போ ஏத்துறாங்க. அப்புறம் ஒரு 72 மணி நேரம் 92 திரும்பி 96 மணி நேரம் ஊரெல்லாம் போயிட்டு திருப்பி வரணும். அப்போ இதுக்கு ரூல்ல என்ன இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? 10 நாளைக்கு ஒரு வாட்டி ரெஸ்ட் கொடுத்தா போதும்ன்றாங்க. பெங்கால் ஆக்சிடென்ட் எடுத்தோம். பெங்கால் ஆக்சிடென்ட் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, நைட் டியூட்டி முடிச்சாரு, முடிச்சு 4 நைட்டு டியூட்டி பார்த்துட்டு 4வது நைட் முடிஞ்ச உடனே 30 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் வண்டி எடுத்தார். இவங்க என்ன சொல்றாங்க, அவர் 30 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தாரு, இருந்தாலும் டேஞ்சர் சிக்னல்ல சிக்னல் டேஞ்சர் சிக்னல் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. ஆனா இட் வாஸ் நாட் அ ப்ராப்பர் ரெஸ்ட். ஹெட் குவார்டர்ஸ் டியூட்டி முடிச்சா 16 மணி நேரம் பிளஸ் 30 ஹவர்ஸ் 46 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அவரு. ஆனா அந்த ரெஸ்ட் இல்லை, 30 மணி நேரம் தான், 14 மணி நேரம் தான் ரியல் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அப்போ அதனால தான் டேஞ்சர் பாசிங் அட் சிக்னல், இப்போ சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நைட் டியூட்டி தொடர்ச்சியா 6 நைட்டு 7 நைட்டு பார்க்குறாங்க. இப்போ விசாகப்பட்டினம் ஆக்சிடென்ட்ல அவர் வந்து 4 நைட்டுக்கு மேலே பார்த்தாரு அப்படின்னு கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டிரைவரும், நான் பெங்கால் டிரைவரும், சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் வந்த டிரைவரும் 4 நைட்டு வந்து பார்த்துட்டு, கண்டினியூஸ் 4 நைட்டு பார்த்துட்டு அவர் வந்திருக்காரு. ஒரு ரிப்போர்ட் கூட சொல்லுது, தூங்கிட்டு இருந்த ஒரு நைட் 2:30 மணிக்கு தட்டி எழுப்பி டியூட்டிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. விசாகப்பட்டினம் ஆக்சிடென்ட்ல ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அவர் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாரு, மொபைல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு அசிஸ்டன்ட் டிரைவரும் அவரும். அது சிஏஜி கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி கடுமையா கண்டனம் தெரிவிச்சிட்டார். அது மாதிரி அவங்க பார்க்கல. அவர் வந்து 4 நைட்டு பார்த்ததுனால தான் இது மாதிரி ஆயிருக்கு. ஹை பவர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி என்ன சொல்றதுன்னா, நேசா அமெரிக்காவில் இருக்கிற நேசா என்ன சொல்றான்னா, 2 நைட்டுக்கு மேல பார்க்க முடியாது, மனுஷனால பார்க்க முடியாது. இங்கேயும் அதே மாதிரி 2 இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பேர் கடன், ஸ்லீப் டெப்ட், மைக்ரோ ஸ்லீப் வரும், டீப் டெப்ட், ஸ்லீப் டெப்ட், கடன், தூக்க கடன் வந்துடும். அப்போ அவன் நினைச்சாலும் முடிச்சிட்டு இருக்க முடியாது. அவன் மூச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாம மைக்ரோ ஸ்லீப் வரும். இந்த மைக்ரோ ஸ்லீப்பால அது நடக்குது. அதனால அவர் விரும்பி இல்லை, அது அவர் விரும்பாமலே அவரை அறியாமலே தூக்கம் வரும். டேஞ்சரை சிக்னல் பாஸ் பண்ணுவார். இப்பெல்லாம் உங்களுக்கு என்னன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு சிக்னல் இருக்கு.
1 கிலோமீட்டருக்கு ஒரு சிக்னல் 1 கிலோமீட்டர் எப்படி கடந்துரும் ட்ரெயின்? 29 செகண்ட்ஸ்ல கிராஸ் ஆயிடும். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? அப்போ வந்து சிக்னல் பாசிங் அண்ட் டேஞ்சர் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மைக்ரோ ஸ்லீப் காரணம். அதனால தான் கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி விசாகப்பட்டினம் ஆக்சிடென்ட்ல என்ன சொன்னார்னா 2 நைட்டுக்கு மேல டியூட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். அதே மாதிரி ஹை பவர் கமிட்டி ஏற்கனவே ஹை பவர் கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா டிரைவர் வந்து 2 நைட்டு மேல வாங்கக்கூடாது. 3வது நைட்டு வாங்குறதுன்னா அன்அவாய்டபுள்னா தவிர்க்க முடியலன்னா 3வது நைட்டு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த விதியும் குறைந்தபட்சம் இந்த லோகோ பைலட்ஸ் அவங்க பயணிக்கக்கூடிய அந்த பெட்டியில அவர்களுக்கு தேவையான வசதிகள் இருக்குமா? முதல்ல பெரிய வேடிக்கை என்னன்னா டாய்லெட்டே கிடையாது. 8 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யற டிரைவருக்கு எங்க ஒண்ணுக்கு போவாரு? அதுக்கு வழியே கிடையாது. சில டிரைவர்ஸ் வந்து பாட்டில் எடுத்துட்டு பாட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பெண்களும் டிரைவர் வந்துட்டாங்க. இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சோ பெண் இதை அநியாயம் இல்லையா? அது மகா அநியாயம், மனித உரிமை மீறல் இல்லையா? மனித உரிமை மீறல். இதை பத்தி அக்கறையே இல்லாத இந்த அரசாங்கம். நீங்க மனித உரிமை மீறல்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்க, மனித உரிமைக்கு பாலக்காடு டிவிஷன்ல டிடிஆருங்களுக்குலாம் ரெஸ்ட் ரூம் கொடுக்கலன்னு ஒரு எங்க டிவிஷன் செக்ரட்டரி டிஆர்இயோட டிவிஷன் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் மனித உரிமை கமிஷனுக்கு. எழுதி பார்த்து நடக்கல. நீ எப்படி மனித உரிமை கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவரு மேல சார்ஜ் ஷீட் கொடுக்குறான் ரயில்வே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்திய ரயில்வேல வந்து இப்போ வேக்கன்சியே ஃபில்லப் பண்ணாதனுடைய விளைவு இது நடக்குது. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 18,000 வேக்கன்சி இருக்கு லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப்ல. அதனால இதெல்லாம் நடக்குது. அப்போ வேக்கன்சி மட்டும் இல்லை, ரூலும் அது மாதிரி தான் இருக்கு. 92 மணி நேரம் 96 மணி நேரம் கழிச்சு வந்தா போதும், 10 மணி நேரம் 10 நாள் கழிச்சு ரெஸ்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு ரூலே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு 12 மணி நேரம் டியூட்டி வாங்கினா போதும், வாங்கலாம், 13 மணி நேரம் வேலை வாங்கலாம்னு ரூலே இருக்கு. அப்போ இந்த வெளிநாடுகளில் டிரைவர்களுக்கு இருக்கக்கூடிய 8 மணி நேரம் டியூட்டியோட அங்கே இன்னும் கம்மியாங்க. நான் சொன்ன ஜெர்மனியில் 38 மணி நேரம் டியூட்டி, 35 மணி நேரத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ. அப்போ அது மாதிரி இருக்கும்போது இங்கே நான் டாய்லெட் சொன்னேன்ல, வேடிக்கை என்னன்னா இந்திய ரயில்வே வந்து என்ஜின் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற என்ஜின்ல டாய்லெட் கட்டி அனுப்புகிறான். அப்பட்டமான அநியாயமான விஷயம் இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இயற்கை உபாதை கழிப்பதற்கான ஒரு இது ஏற்படுமா? இல்ல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான்? இங்க இருக்கக்கூடிய லோக்கோ பைலட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பாத்ரூம் போகணுன்ற அவசியம் இல்லையா? எப்படி இவ்வளவு பெரிய பாரபட்சம்? இந்திய ரயில்வே என்ன பண்ணான்னா இப்போ இந்த லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃபோட ப்ராப்ளம்ஸ்க்காக சதர்ன் ரயில்வேல லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் இனிமேல் 10 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டோம், அதே மாதிரி 46 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் டியூட்டிக்கு வருவோம், ரெஸ்ட்டு அவைல் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு போராட்டம் ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் சஸ்பெண்டடு, ட்ரான்ஸ்ஃபர், பேஜர் பெனால்ட்டி சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு போராட்டம் நடத்தினுடைய விளைவு என்னன்னா இன்னைக்கு அரசாங்கம் ரயில்வே மினிஸ்டரை பார்த்து, சு வெங்கடேசன் எம்பி உட்பட எல்லாரும் ரயில்வே மினிஸ்டரை பார்த்து பேசினாங்க. இந்த லோக்கோ ஸ்டாஃபோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசினதுக்கப்புறம் அவங்க ரயில்வே மினிஸ்டர் தலையிடுறேன்னு சொன்னதுனால ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க, இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ரயில்வே நிர்வாகம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. கமிட்டி போட்டு இவங்க வேலை நேரத்தை பற்றி ஆராயத்துக்காக கமிட்டி போட்டிருக்காங்க. 1 மாதத்தில் ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியும் 18,000 வேக்கன்சி இருந்தது. 18,000 வேக்கன்சிக்கு அவன் வந்து 5,000 வேக்கன்சி சண்டை போட்டு 5,000 வேக்கன்சி தான் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃபோட பயங்கரமான விமர்சனங்களுக்கு பிறகு 18,000, இந்த விபத்துக்களுக்கு பிறகு 18,000 வேக்கன்சி. 17/2 ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, 18ஆம் தேதி 18,000 வேக்கன்சிக்கு கால்பார் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வந்து 18,000 வேகன்சி ஃபில்அப் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும். இந்த 2 வருஷத்தில் இன்னும் வேகன்சி ஃபில்அப் ஆகிடும், இன்னும் வேகன்சி உருவாகிடும். அதை என்னைக்கு ஃபில்அப் பண்ணுவாங்க? அதனால இந்த மாதிரி வந்து சரி, சேஃப்டி கேட்டகரி எல்லாத்துலேயுமே ஏராளமான வேகன்சி இருக்கு. தண்டவாளம் பராமரிக்கிற தொழிலாளி 82,000 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கல் தொழிலாளி 32,000 வேகன்சி இருக்கு. டிராஃபிக் ஸ்டேஷன் மாஸ்டரு, பாயிண்ட்ஸ்மேன், அந்த வேகன்சி 62,000 வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சி 3,12,000 வேகன்சி இருக்கு. ஃபில்அப் பண்றதை பத்தி கேள்வி பார்லிமெண்ட்ல கேட்டா என்ன பதில் சொல்றான்? இட்ஸ் எ கண்டினியூயிங் ப்ராசஸ், தொடர்ச்சியான வேலையா. உடனடியாக எல்லா வேகன்சியும் ஃபில்அப் பண்றது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? ஸோ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமான இந்த வேகன்சி ஃபில்அப், சிக்னல் ஒரிசா ஆக்சிடென்ட் சிக்னல் 14,000
சிங்கிள் ஸ்டாஃப் வேகன்சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வேகன்சிஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுவதற்கு இந்த அரசாங்கம் போதிய நடவடிக்கை எடுக்காதது, முதலீடு வந்து பாதுகாப்புக்கான முதலீடு செய்ய மறுப்பது, இதனால் அது மாதிரி எதுக்கு முதலீடு செய்யணுமோ அதுக்கு முதலீடு செய்யறதுக்கு பதிலாக புல்லட் ட்ரெயின், வந்தே பாரத்ன்னு அதில் வந்து செலவு சொல்லிக்கிறாங்களே. வந்தே பாரத் எதுக்கு வந்தே பாரத் சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணான்னா 150 ட்ரெயினை 150 12 மையங்கள்ல இருந்து 150 ட்ரெயினை தனியார் கூடத்துக்கு அறிவிப்பு விட்டாங்க, ஆக்ஷன் விட்டாங்க. 150க்கு டைம் டேபிள் போட்டு போனாங்க. சராசரி வேகம் அது என்ன தெரியுமா உங்களுக்கு? 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தான். அதனால எந்த தனியாரும் வரல. இவ்வளவு கம்மியான வேகத்துல போயிட்டு இருக்கு. போகத்துல வந்து எப்படி எவன் வருவான்? எவனும் வரமாட்டேங்கிறான். லாபம் இருக்காது அவனுக்கு. லாபம் இருக்காது அவனுக்கு. அதிகமான வேகம் விட்டாதானே லாபம் வரும். அதனால லாபம் வராது. அதனால ஒருத்தர் தனியாரும் வரல. அப்போ தனியார் மயம் ஆகணும்னாலும், வேகமான ட்ரெயின் ஓட்டணும்னாலும் தண்டவாளத்தை முன்னேற்றணும். தண்டவாளத்தை முன்னேற்றணும். 2 சரக்கு போக்குவரத்து தனி பாதை போடணும், பயணி போக்குவரத்து தனி பாதை போடணும். அதுக்கு முதலீடு செய்யணும். திட்டம் இருக்கு அதுக்கு. 2014 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, 17 என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து 50 லட்சம் கோடி நாங்கள் ரயிலில் முதலீடு பண்ணி, நான் சொன்னல வேகம் 25 கிலோமீட்டர் குட்ஸ் ட்ரெயின், 50 கிலோமீட்டர் பேசஞ்சர் ட்ரெயின், அந்த பேசஞ்சர் குட்ஸ் ட்ரெயினை 50 கிலோமீட்டர் ஆக்குவோம், பேசஞ்சர் ட்ரெயினை வந்து நாங்கள் வந்து 130 கிலோமீட்டர் ஆக்குவோம் சராசரி. அதே மாதிரி சரக்கு போக்குவரத்து இருக்கு இல்லையா நாட்டில், நாடு பூரா 100 டன்னு சரக்கு போகுதுன்னா 27 டன்னு தான் ரயிலில் வருது. ஒரு காலத்தில் 84 டன்னு ரயில்வேல வந்து 84% ரயிலில் வந்தது. இப்போ 27% தான் வருது. ரயிலில் போகிறது தான் சிக்கனம், பொல்யூஷன் கம்மி. அது மாதிரி பல வெளிநாட்டு மூலம் பணம் செலவாகக்கூடிய, அந்நிய செலவாகக்கூடிய ஆயில் மிச்சம். இதெல்லாம் இருக்கும்போது அதனால்தான் தேச நலனை கணக்கில் கொண்டு ரயிலில் போக்குவரத்தை உருவாக்குறது தான் தேச நலனுக்கு முக்கியமானது. அதனால வந்து உங்களுக்கு வந்து 27% சரக்கு போக்குவரத்து ரயிலில் போகிறத 45% ஆக்குவோம் அப்படிலாம் சொல்லிட்டு திட்டம் போட்டானே ஒழிய 50 லட்சம் கோடி நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம்னு சொன்னான். அதை விட்டு அடுத்த திட்டம் என்ன போட்டாங்க வந்து, நாங்கள் வந்து 13,69,000 கோடி நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் தான். நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனுக்கு 13,69,000 கோடி செலவு பண்ண போறேன்னா அதுவும் விட்டான், பாதியில் விட்டான். அடுத்தது அது வந்து 21 25 வரைக்கும் அந்த 4 வருஷம் திட்டம்னா, 21 அடுத்தது என்ன பண்ணான்னா நேஷனல் ரயில் பிளான்னா அது 21 51க்குன்னா ஓவர்லாப்பிங் தட் ப்ரோக்ராம். இதுக்கு வந்து 38 லட்சம் கோடி செலவு பண்ண போறேன்னா இப்போ அதையும் விட்டான். இப்போ இதெல்லாம் செய்யலைன்னா என்ன ஆகும்னா, நம்ம நாட்டில் இந்திய ரயில்வேயில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போது மொத்த தண்டவாளத்தில் 20% தண்டவாளம் தான் மும்பை, சென்னை, மும்பை, ஹவுரா, டெல்லி, ஹவுரா, சென்னை. இதுக்கு பேர் தங்க நாற்கர பேர், கோல்டன் குவாட்ரிலேட்டரல். இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரில் 20% தான் தண்டவாளம் இருக்கு மொத்த தண்டவாளத்தில். ஆனால் 55% போக்குவரத்துல போகுது. இதுதான் நடக்குது. நீங்க சொல்ற 20% தான் வந்து சேஃபா இருக்கா? 20% சேஃப் இல்ல. அதான் என்ன 20 ஒட்டுமொத்த தண்டவாளங்கள்ல 20% இதுதான். ஓகே ஓகே. இந்த 20%ல 55% டிராபிக் நடக்குது. ஓகே. 70 வண்டி போகணும், 30 வண்டிக்கு கேப் இருக்கணும். அப்பதான் வந்து பராமரிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. 100 வண்டி போனாலும் 150 வண்டி போகுது. கன்ஜெஷன், டிராபிக் கன்ஜெஷன். அப்போ இதெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? சரக்கு போக்குவரத்துக்கு தனி பாதை போடணும், பயணி போக்குவரத்து தனி பாதை போடணும். இதெல்லாம் போடாததுனால, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாததுனால, இந்த வேகம் இருக்கிறதுனால வந்தே பாரத் விடும்போது என்ன பண்றான்? வந்தே பாரத் விடும்போது மற்ற ட்ரெயின்லாம் நிறுத்திடுறான். மற்ற ட்ரெயினை சாதாரண இதெல்லாம் நிறுத்திட்டு அதை விடுறான். அதோட வேகத்தை குறைச்சிடுறது, அந்த ட்ரெயினை கட் பண்றது. இப்ப தமிழ்நாட்டிலே பார்த்தோம். வந்தே பாரத் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது
தண்டவாளங்களை சரி செய்யல, சிக்னலை சரி செய்யல, பராமரிப்பு பணி மேற்கொள்ளல, ஆனா வந்தே பாரத்தை நான் விடுறேன், வேகமான ட்ரெயின் அப்படின்றத காரணம் காண்பித்து இந்த ரயில்வேயை வந்து தனியாருக்கு விற்பதற்கு ஒரு முயற்சியா இது. வந்தே பாரத் பூரா அவர் தானே பண்றாரு. ஆமா ஆமா, அவரே கொடியசைக்கிறாரு. மோடி அவர்களே கொடியசை, ரயில்வே மினிஸ்டருக்கு வேலையே கிடையாது, அவரே கொடியசைக்கிறார். அதனாலதான் ஜனங்க என்ன கேட்டாங்க, நீ தானே ட்ரெயினை ஓட்டுற, விபத்து வந்தா நீ தானே பொறுப்புன்னாங்க. அந்த மாதிரி வந்தே பாரத்தை எதுக்கு ஓட்டுறான்னா, நான் சொன்னேன்ல ஏற்கனவே 150 ட்ரெயினுக்கு ஒருத்தரும் வரல, வேகமான ட்ரெயின் வந்தாதான் வாங்க வருவாங்க. ஓட்டி 400 வண்டியை ஓட்டி 400 வண்டியும் தனியார்ட்ட கொடுக்கறது தான் இந்த திட்டம். பாரு, வேகமா ஓடுது, வாங்கிக்க. அதை உற்பத்தி, அந்த வந்தே பாரத் உற்பத்தியும் தனியார்ட்ட கொடுக்க பார்த்தான். ஐசிஎஃப்ல உற்பத்தி பண்றதுக்கு பதிலாக தனியார்ட்ட கொடுக்க பார்த்தான். கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காம வேகமான ட்ரெயினும் தனியார் மயமும் நடக்காது. ரெண்டாவது, தனியார் மயமாக்கினா இப்போ வந்து உங்களுக்கு தட்கல் பிரீமியம் எல்லாம் 73,000 கோடி இந்த வருஷம் வருமானம் ரயில்வேக்கு. 50,000 கோடி 60,000 கோடி இருந்தது, 73,000 கோடி வருமானம். லாபத்துல தான் எங்க லாபத்தில் பேசஞ்சர் போக்குவரத்து நல்லா ஓடுது. என்ன காரணம்னா எல்லாம் தட்கல் பிரீமியம், ஸ்பெஷல் ட்ரெயின், ஸ்பெஷல் ஃபேர், ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் ஏசி 3 டயர் ஏசி சேர் கார் தான் எல்லா வண்டியும். மற்ற கிளாஸ்லாம் நஷ்டம். அதனால ஏசி 3 டயரு நீங்கள் ட்ரெயின்லாம் விட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏசி 3 டயராக இருக்கும். ஏசி 2 டயர் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று தான், ஃபர்ஸ்ட் ஏசி ஒன்று தான் இருக்கும். மீதி எல்லாம் என்னவா இருக்கும், ஏசி 3 டயர் மேக்சிமம். அன்று ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 2 பட்டி 3 பட்டி தான் இருக்கும். ஸ்லீப்பர் கிளாஸை குறைச்சிட்டான். அப்போ ஜனங்களுக்கான ரயில் ஓட்டலை இவங்க, மக்களுக்கு கட்டுப்படியான கட்டணத்திலான ரயிலுங்கிறது போச்சு. தனியார் மயமான கட்டுப்படியான கட்டணம் இருக்காது. இப்பவே தட்கல் பிரீமியம்ன்றான் எல்லா வண்டியும். வந்தே பாரத் சாதாரண ஜனங்க ஏற முடியுமா? இல்லை, அன்ரிசர்வ்டு கோச்சே கிடையாது மற்ற பல வண்டிகள்ல. இது மாதிரி வந்து பண்ணதுனால இந்த ரயில்வே வந்து நான் 3 லட்சம் சொன்னேன் முதல்ல. வேகமான ட்ரெயின் அது நடக்காது. ரெண்டாவது, பாதுகாப்பான ட்ரெயின் நடக்காது. கட்டுப்படியான கட்டணத்தில் ட்ரெயின் அதுவும் நடக்காது. இன்னமும் கூட இதெல்லாம் சரி செய்யாததுனால இன்னும் ஏராளமான விபத்துக்கள் நடக்கும் என்று நான் எச்சரிக்கிறேன். இப்போ வந்து தண்டவாளத்திலிருந்து ரயில் தடம் புரள்கிற நிகழ்ச்சி வந்து ஏராளமாக நடக்குது. கணக்கு காட்டும் போது கம்மியாக காட்டுவாங்க, 24, 14ன்னுவாங்க. உண்மையில் சென்னை டிவிஷனில் மட்டும் 60க்கு மேலே டீரெயில்மெண்ட் நடக்குது. அப்படியா? ஆமா. இந்த ரயில் இல்லாம நீங்க சொல்றது சரக்கு ரயில்கள் நிறைய தடம் புரள்றது. எப்போ வந்து அது பயணி ரயிலையும் சேர்த்து பாதிக்குதோ அப்பதான் கணக்கு காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து தடம் புரளுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தடம் புரளுறதுக்கு காரணம் தண்டவாளம் வந்து போதிய அளவுக்கு சரியா பழுது பார்க்காததான் அது காரணம். உதாரணத்துக்கு சுரேஷ் பிரபு ரயில்வே மினிஸ்டரா இருக்கும்போது அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார், வெள்ளை அறிக்கை ரயில்வே பற்றி. அதில் அவர் என்ன சொன்னார்னா, தண்டவாளம் ஒரு வருஷத்துக்கு 4500 கிலோமீட்டர் பழுதடையுது, பழசாகி போகுது, ஓவர் ஏஜ். அதை புதுப்பிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் 4500 பழுதடையுது, அதை புதுப்பிக்கணும். ஆனால் ரயில்வே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நாங்கள் 2000-3000 தான் பண்ணுறோம், வெறும் 2000-3000 தான் பண்ணுறோம். கொஞ்சம் அதிகம். அதனால அது வந்து பாதி பாக்கி ஆகி போகுது. இதனால தடம் புரளுதல் நடக்குது. அவர் சொல்லிட்டாரு, இல்லை தடம் புரளுதல் நடக்குது, இதுக்கு செய்ய முடியாததுக்கு காரணம் எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அப்போ வந்து இது மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னப்போ 2017 சொன்னப்போ 5000 கிலோமீட்டர் அரியர்ஸ் இருக்குன்னு சொன்னார். இப்போ நான் கணக்கு போட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு 4500 பழுது வருது. பழைய பாக்கியில் ஒரு 2000 சேர்த்து பண்ணால் கொஞ்சம் பழைய பாக்கியும் காலியாகவும் புதுசாக வர்றதும் சரி பண்ண முடியும். ஆனால் அவங்க அது மாதிரி பண்ணுறது இல்லை. அதனால் இன்னைக்கு வந்து 15000 கிலோமீட்டர் தண்டவாளம் அரியர்ஸ் இருக்கு. ஆண்டுதோறும் வர 4500 இல்லாமல் 15000 கிலோமீட்டர் தண்டவாளம் பழுதடைஞ்சது இன்னும் பாக்கி இருக்கு. அந்த பழுதடைந்த அந்த தண்டவாளங்கள்ல தான் இன்னைக்கு பேசஞ்சர்ஸ் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நடந்த வண்டி வந்து அந்த பேன்ரோல் கிளிப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த தண்டவாளத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், ஸ்லிப்பு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த தண்டவாளத்தை கெட்டியாக பிடிச்சிக்கும். அந்த பேன்ரோல் கிளிப்பு இல்லை
துணியில கட்டியிருக்கான்றான். துணி அவ்வளவு வேகமா அவ்வளவு பயணிகளை கொண்டு வர train. இந்த மாதிரி வந்து இப்போ எனக்கு தகவல் கிடைச்சது ஜஸ்ட் நவ். ட்ரெயின் உங்க இதுக்கு வரும்போது தான் எனக்கு ரயில்வே போர்டில் இருந்த ஒருத்தருடைய தகவல் கிடைச்சது. அப்போ உங்களுக்கு வந்து தண்டவாளத்துக்கான பொருள்கள் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, புதுப்பிக்கிறது இல்லைங்கிறதுனாலையும் தான் இந்த தடம்புரல் நடக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2017 டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்டியை ரயில்வே அமைச்சகம் அமைச்சது. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்திய ரயில்வேயில் ஒரு ஆண்டுக்கு 200 சிக்னல் வந்து பழசாகி போகுது. ஆனால் நம்ம 100 தான் பண்ணுறோம், 100 தான் சரி புதுப்பிக்கிறோம். 100 பாக்கி விழுந்து போகுது. அப்போ இந்த 100 பாக்கி விழுந்ததுன்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து 2017 சொன்னது 7800 கோடி முதலீடு பண்ணி அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. சிக்னல் வந்து பழுதாயிருக்கு அப்படின்னா ரெட்டு காமிக்க வேண்டிய இடத்துல அது பச்சை காமிக்கும், பச்சை காமிக்க வேண்டிய இடத்துல அது சிகப்பு காமிக்கும். பழுதடைஞ்சு போச்சு. அது கெராட்டிக்கா இருக்கும். எது வேணாலும் எப்படி வேணாலும் காமிக்கும். அது வந்து இல்ல சிக்னலே காட்டாம கூட போயிடும். அது வந்து அந்த மாதிரி சிக்னல் வந்து பழசாகி போச்சுன்னா அதை புதுப்பிக்கணும். இது வந்து புதுப்பிக்க வேண்டியது 100 பாக்கி இருக்கு, 7800 கோடி அதுக்கு தேவை அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி பிரிட்ஜஸ் வந்து பழசாகி போகுது. இன்னைக்கு வந்து இந்திய ரயில்வேல 55,000 சிக்னல் ஃபெயிலியர் ஒரு வருஷத்துக்கு நடக்குது. சிக்னல் ஃபெயிலியர் நடக்குது. நீங்க இன்சிடென்ட்டை குறிப்பிடுறீங்க. இத்தனை இன்சிடென்ட் நடக்குது, இத்தனை ஃபெயிலியர் நடக்குது. ஒரு டிவிஷன்ல இப்போ 50 நடக்குது, 50 சிக்னல் ஃபெயிலியர் ஆகுது. இது மாதிரி சிக்னல் ஃபெயிலியர் ஆகுது, ஆட்டோமேட்டிக் சிக்னல் ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் பழையசாகி போறது 200, ஆனா புதுப்பிக்கிறது 100. அது இல்லாம சிக்னல் ஃபெயிலியர் வந்து 55,000 சிக்னல் ஃபெயிலியர் ஆகுது ஒரு ஆண்டுக்கு. தொழில்நுட்ப பிரச்சனை காரணம், நவீன கருவிகளை போடாதனால, பல காரணங்களால அது ஏற்படுது. இப்போ நீங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணணும்னா அதுக்கு முதலீடு தேவை. இப்போ வந்து உங்களுக்கு இதை பத்தி 2012 அனில் கக்கோட்கர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க பாதுகாப்பு சம்பந்தமா. அந்த கக்கோட்கர் கமிட்டி என்ன சொல்லுச்சுன்னா, 1,12,000 கோடி செலவு பண்ணி, எப்போ 2012 1,12,000 கோடி செலவு பண்ணி இந்த பழசாகி போனதெல்லாம் புதுப்பிக்கணும். பிரிட்ஜஸ்ஸு, ட்ராக்கு, சிக்னலு, பழசாகி போன லோக்கோ இதெல்லாம் புதுப்பிக்கணும். இதுக்கு வந்து 1,12,000 கோடி தேவைன்னு அவர் வந்து பரிந்துரை செய்தார். அதை யாரும் கவனிக்கல. அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி வந்து 2014 அப்பயும் கவனிக்கல. 2017 பல விபத்துக்கள் ஏற்பட்டதுக்கப்புறம் நிர்பந்தம் ஏற்பட்டதுனால அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அவங்க வந்து ராஷ்டிரிய ரயில் சம்ரக்ஷண கோஷ், நேஷனல் ரயில் சேஃப்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை உருவாக்கினாங்க. தேசிய ரயில் பாதுகாப்பு நிதி அப்படின்னு உருவாக்குனாங்க. 1,00,000 கோடி நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம். ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி நாங்கள் முதலீடு செய்வோம். ரயில்வே 5,000 கோடி தரும், 5,000 கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்கும். 20,000 கோடி போட்டு நாங்கள் வந்து 5 வருஷத்துல 1,00,000 கோடி போட்டு அரியர்ஸ் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், அந்த பாக்கியெல்லாம் சரி பண்ணிடுவோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி இல்லை, ரயில்வே 5,000 கோடி திரட்ட முடியல. 500 கோடி 200 கோடி தான் திரட்டினான். அந்த ராஷ்டிரிய ரயில் சம்ரக்ஷண கோஷுக்கு 200 கோடி ஒதுக்குறான், 500 கோடி ஒதுக்குறான், 1000 கோடி ஒதுக்குறான். அதுக்கு மேலே ரயில்வே ஒதுக்கல. அப்போ அந்த 5,000 கோடி வரலையா? தேய்மான நிதியிலேருந்து அதை எடுக்கணும். தேய்மான நிதிக்கே போதிய நிதி ஒதுக்கல இவங்க. அதனால என்னாச்சுன்னா, உங்களுக்கு இது 200 கோடி 300 கோடி தான் இதுக்காக ஒதுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் 5,000 கோடி கொடுக்கல, அவங்களும் கொடுக்கல. கொடுக்காதோட விளைவு என்னன்னா, மொத்தம் 20,000 கோடின்னா 45% கம்மியா, 50% கம்மியா, 60% கம்மியா செலவு பண்ணாங்க. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 2022 வெறும் 312 கோடி, 20,000 கோடி கொடுக்க வேண்டியதுல 312 கோடி தான் கொடுத்தாங்க. அப்போ இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில இந்த அரசாங்கம் அக்கறை செலுத்துதா என்கிற கேள்வி எழுகிறது. கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து. ஒரிசா ஆக்சிடென்ட் சமயத்திலே சொன்னேன், 20,000 கோடி அவங்க செலவு பண்ணல. செலவு பண்ணாதனால சிஏஜி என்ன சொன்னார்னா, 2022 17 22 5 வருஷத்துல இந்த 1,00,000 கோடி செலவு பண்ண சொன்னாங்க, பண்ணல. அப்போ 2022 சிஏஜி சொல்றாரு,
கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாருன்னா, படுவாய் பசங்களா, நீங்க 1,00,000 கோடி செலவு பண்ணாதனுடைய விளைவு திரும்பியும் 1,00,000 கோடி நீங்க செலவு பண்ண வேண்டி வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம், இன்னும் 1,00,000 கோடி செலவு பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அரியர்ஸ் எல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கிறதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் 1,00,000 கோடி செலவு பண்ணணும். ஓகே ஓகே புரியுது. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணதோட எக்ஸ்ட்ரா இப்போ 1,00,000 கோடி, இன்னும் 1,00,000 கோடி தேவை. ஏன்னா அரியர்ஸ் பல்க் புரியுது. இந்த 1,00,000 கோடி இன்னொரு வாட்டி இன்னும் 1,00,000 கோடி செலவு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்பனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? உடனடியாக நிதி அதுக்கான நிதி ஒதுக்கணுமா வேணாமா? ஒதுக்கவில்லை. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.